ஹோட்டல்லாம் இருக்குது. எல்டிடி டைம் அதிசயமாக இருக்குது. ஸோ நம்புவீங்களா நீங்கள்? லாஸ்ட்டாக இருக்குது மறக்காம சேனலில் சார். ஹலோ மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ இன்றைக்கி வந்து நாம் ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் பெட்டிக்லோவில் இருக்கோம். அண்ட் இப்போ நாம் வந்து நவால் பீச் வில்லா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 2750 வந்து உங்களுக்கு ரூம் எடுத்துக்க முடியும். அண்ட் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. லொக்கேஷனும் வந்து நல்லா அப்படி மரமெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை பாருங்கள். ஓகே. அண்ட் அந்த பக்கம் வந்து பீச் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பீச் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் சீகிரி போக போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்து சீகிரி போகிற ரூட்டில் என்னென்ன இருக்கோ அழகாக இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் தங்கணும். அண்ட் முன்னாடி பீச் இருக்குது. நான் பக்கத்தில் போயிட்டு பீச் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பீச்சுக்கு வந்து டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்களாம். டூரிஸ்ட் வந்து இதுக்காக வருவாங்களாம், இந்த பீச்சுக்காக. ஏன்னா இது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்த பக்கம். அண்ட் இந்த ஊரில் இருக்கிற அவர்கிட்ட கேட்டேன், ரிசார்ட்டில் இருக்கிற அவங்க வந்து இந்த பீச்சை மிதித்து ஒரு 4 வருஷம் ஆகுது அப்படின்றாங்க. அந்த பக்கம் வந்து பாசிக்குடா, இந்த பக்கம் வந்து இந்த இப்படி பாசிக்குடா அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. ஸோ அவங்க வந்து மெயினாக அந்த பீச்சை தான் போவாங்க. இந்த பீச்செல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்றாங்க. பட் வெள்ளைக்கார வந்து டூரிஸ்டெல்லாம் இங்கே வந்து இங்கே தான் இருப்பாங்க. திப்பியெல்லாம் இருக்குது வெளியே. நிறைய பேர் வந்து சீட்டாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க போல். ஜோக்கரெல்லாம் விழுந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பீச். அழகாத்தான் இருக்குயா, அழகாத்தான் இருக்கு இந்த பீச். எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. தண்ணி வந்து அடிக்கடி கூடி குறையும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பீச் வந்து க்ளீனாக அழகாக தான் இருக்குது. என்ன மனுஷங்க வராதுனால ரொம்ப க்ளீனாக இருக்குது. வந்தாங்கன்னா ஏதாச்சும் போட்டு போயிடுவோம். நீங்கள் வந்தால் போடாதீங்க, ஓகே? ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு மட்டும் உரிமை கிடையாது. மீன் எல்லா கடல்வாசிகளுக்கும் இதுதான் அவங்க வீடு. ஸோ ஒன்றும் போடாதீங்க, ஓகே? அந்த பக்கம் வந்து எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி. ஸோ அந்த பக்கம் வந்து மீன் பிடிக்கிற போட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் எல்லாம் வந்து கடல் போகிற போட் தான். கடல் வந்து உண்மையாகவே அழகாக இருக்குங்க. சரியா? இதில் வந்து எனக்கு இன்னைக்கு சன்ரைஸ் வந்து காட்ட முடியல. நான் தூங்கிட்டேன். செம்ம டயர்ட். 8-9 நாளாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் தூங்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக. அந்த பக்கம் வந்து ஒரு கோயில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் எக்கச்சக்கமான ரிசார்ட்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், பெரிய ரிசார்ட் ஒன்று இருக்குது, பீச் ரிசார்ட் ஒன்று. இந்த பக்கம் வந்து ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது. எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ ரீசனபிளாக இருக்கிற இடத்துக்கு வந்து ஆட்கள் வர மாட்டாங்க அப்படின்னு. டூரிஸ்ட் வராங்க. நான் நேற்று நைட்டும் கண்டேன், வராங்க, வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க 3-4 நாள். ஸோ மறக்காதீங்க, ஓகே? இப்போ அப்படியே நம்ம கிளம்பி எங்கே போக போகிறோம்? இப்போ வந்து நம்ம கிளம்பி போயிடலாம் சீக்கிரி, ஓகே? முதல்ல சாப்பிட்ணும், செம்ம பசியாக இருக்குது. எல்லாருமே பசியில் தான் இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம். கல்லடியிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து மெயினாக எல்டிடி டைமில் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்த ஒரு ஏரியா. ஸோ அதனால தான் பெருசாக வந்து க்ரௌட் கிடையாது இங்கே. பட் கண்டிப்பாக இப்போ வந்து விசிட் பண்ணலாம், யாருமே இல்லை இங்கே. நீங்கள் வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஓகே? ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போகிற வரல வந்து அம்மா ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஓட்டமாவடி ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்து கருவாடெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கருவாடு, அந்த பக்கம் மீன். ஸோ கருவாடு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் எடுக்க போகிறேன். ஆனால் நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் வந்திருக்கோம். ஒன்று வந்து ஈவினிங் வரும், இல்லைன்னா மார்னிங் வரும். ஸோ இருக்கிறத பார்ப்போம். நீங்களும் வந்துடுங்க, ஓகே? ஆளே இல்லாத ஒரு ஏரியாவில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கடை மட்டும் இருக்குது. சம்டைம் வந்து ஊர்கள் வந்து அந்தந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓட்டமாவடி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நாம்
நாகாஸ்வர ஜங்ஷனில் திருப்பி இலுப்கவே ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து ரிசர்வ் தான் இருக்குது. அப்பப்போ வந்து சஃபாரி ஜீப்ஸும் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ரோட்டில். ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4:50 5க்கு வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 600 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கேன். சரி, டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அடல்ட்ஸுக்கு வந்து 120யும் குழந்தைங்களுக்கு வந்து 60 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கன் ருபீஸ். அண்ட் டூரிஸ்ட்டுக்கு வந்து 10,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த சீகிரியை விசிட் பண்ண. ஓகே, என்டர் ஆகியாச்சு. இந்த பூத்தில் வந்து டிக்கெட்டை வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் என்டர் ஆக முடியும். ஸோ எல்லா இடமும் குரங்கு இருக்குது. இந்த பாருங்கள், பெயின் பார்க்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஷூ, அதுக்கப்புறம் பேக்ஸ் எல்லாம் மாட்டாமல் வந்தால் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஏறிட்டு டக்குன்னு இறங்கிடலாம். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே அப்படின்னு பிரசாந்த் வந்து ஐஸ்வர்யா ராயை பார்த்து பாடி இருந்தாலும் உண்மையான 8வது அதிசயமா இதைத்தான் வந்து யுனெஸ்கோவில் 1982 அறிவிச்சிருக்காங்க. 1831 மறைஞ்சு போன சீக்கிரியை திரும்ப கண்டுபிடிச்சி ஜொனத்தன் ஃபோர்ப்ஸ் அப்படின்றது மேலே ஏறுறாரு. பிடிச்சாலும் பிடிச்சாண்டா புளியங்கொம்பு அப்படின்னு பின்னாலேயே வந்த ஹெச்சிபி பெல் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் தான் ஸ்ரீலங்காலேயே ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட். 1890 1912 வரைக்கும் இந்த சீகிரியில் இருந்த எல்லா ட்ரெஷர், புக்கு, கோல்டு, எல்லா வயிறும் அது எல்லாத்தையுமே வந்து இங்கிலாந்துக்கு நாடி கடத்திடுறான். அடிச்சு கொள்ள பத்தாது அப்படின்னு உள்ளே போக முடியாத மாதிரி கான்கிரீட் போட்டு மொத்தமாகவே சீல் பண்ணிடுறான் அந்த டோவை. ஹிஸ்ட்ரி புக்கில் ஏதோ நல்லவர் வல்லவர்னு தான் போட்டிருக்காரு. பட் எதுவுமே கெடுதலாக பண்ணதுன்னு போடவே இல்லை. இந்த ட்ரெஷர் தூக்குனதெல்லாம் போடவே இல்லை. பட் அதுதான் உண்மை. மக்களே, இதுதான் அந்த சீகிரியை. ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஃபவுண்டைன் கார்டன். இந்த ஃபவுண்டைன் பாண்ட் வந்து 1600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இன்னுமே இந்த ஃபவுண்டைன் பாண்டெல்லாம் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ மழை பெய்கிற காலத்தில் வந்து மெயின் சோர்ஸ்லேருந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு வந்து அப்படி அலேக்கா மேலே போயிட்டு ஃபவுண்டனாக வந்து ஃபார்ம் ஆகும். இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணது ஸ்பைரல் வாட்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த வாட்டரை வந்து ஒரு அப்படி ஸ்பைரல் இதில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சயின்டிஸ்டே வியக்க வைக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சைனீஸ் சிவிலைசேஷனில் மட்டும்தான். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ரோடை பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு கூட வளைவில்லாத ஒரு நேரான கோட்டுக்கு அந்த பக்கம் அது கிடையாது. இந்த ரோடு வந்து நேராக போயிட்டு சீகிரியோட சென்டர் பாயிண்ட்டை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியாலே ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு சயின்டிஸ்ட் மாதிரி சொல்கிறாங்கப்பா. சீகிரிக்கு வந்து மொத்தம் 4 ரூட் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு ரூட் வந்து இப்போ நம்ம போகிற நார்த் ரூட். ஸோ இன்னொரு ரூட்டை வந்து அந்த ஹெச்சிபி பெல் வந்து அந்த காலகட்டத்திலே அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது எதுக்குன்னு எனக்கு தெரில. அடுத்த ரூட் வந்து பிதுரங்கல ராக்குக்கு போகிற ரூட். ஸோ அதில் வந்து எக்ஸ்கவேஷன் ஆனதுக்கிட்டு இருக்குது. 10 வருஷம் போகும் அதை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிதுரங்கல ராக்கில் வந்து ஒரு இந்த ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகிற ஒரு டெம்பிள் இருக்குது. நீங்கள் வேணும்னா வேறு ரூட்டில் போயிட்டு அதை எக்ஸஸ் பண்ணி பார்க்கலாம். சீகிரி உள்ள மொத்தம் 7 ஃப்ளோர் இருந்திருக்கு. அண்ட் கர்காட்டக யாந்திரா அப்படின்னு மேலே கீழே போகிறதுக்கு ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு மேட்டும் இருந்திருக்கு. ஹெச்சிபி பெல் வந்து இந்த டோவை க்ளோஸ் பண்ணதுனால நம்ம உள்ளே போக முடியாது, மேலே மட்டும்தான் போக முடியும். டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஊராட்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிட்டதாகவும் தன்னோட கண்ணு காலையில் எழும்பும்போது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில். அவரும் இந்த ஊரில் தான் இருக்கார். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா இது வந்து சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் மாத்தளை டிஸ்ட்ரிக்டில் வந்து இது லொக்கேட் ஆகியிருக்கு. இது பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. இதை டூரிஸ்ட்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 5 வரைக்கும் வந்து டிக்கெட் எடுக்கலாம். பட் 5 பாஸ் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கூகுளில் வந்து 5:30 இருக்குது. அது என்ட்ரன்ஸ் வந்து 5:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்போ இல்லைன்னா பூவா தான். இதில் இந்த 3 வந்து எங்களுக்கு தேவையில்லை. பட் இது இருக்கு, கோப்ரா ஹுட் கேவ் அண்ட் இந்த ஆசன குஹாவா அப்படின்னு. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நீங்கள் போய் விசிட் பண்ண முடியும். நான் முடிஞ்சால் இதை ஏறிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் தான் போக வேண்டியிருக்கு. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதுக்கு இன்னும் மேலே ஏறணும். இதை வந்து முன்னாடி சிங்ககிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சீகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேல் வருது பாருங்க, தெரிகிறதா? ஸோ இது வந்து தண்ணி, அதுக்கப்புறம் மலை, அதுக்கப்புறம் காடு, இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இன்ஜினியரிங் பண்ணி இதெல்லாம் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ
ஸோ ரொம்ப காலம் கழித்து இப்படி போய்கிட்டு இருக்கேன். செம்மையாக தண்ணி கேட்குது. அவசரத்தில் தண்ணி பாட்டில் கூட கூப்பிட்டு எடுத்து வரலையே. பாருங்க இந்த பக்கம் தான் போக இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஏதோ ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, இங்க பாருங்க எப்படி தெரியுதுன்னு. சுத்தியுமே காடு தான் இருக்கு. இதுல நிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஃப்ரெண்டு காமிக்கிறேன். இங்கே எப்படி இருக்குன்னா மேல எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்கு என்னென்னா, இந்த மலை இருக்குது தானே, இது வந்து நேச்சுரலாக வந்து இங்கே இருந்த மலை கிடையாது. இது வந்து ஒரு எரிமலையில் லாவா வந்து சேர்ந்த ஒரு மலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எரிமலை வந்து 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி இப்படி ஒன்று வெடித்து தெரியும் தானே, அந்த மாதிரி லாவா வந்து வெளியே கக்கிரும். ஸோ இந்த மலை எப்படின்னா, இன்னொரு டைப் வந்து அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே லாவாவை கல்லாக்கி வச்சிரும். ஸோ நேச்சரால் வந்து மழை வெயில் இந்த மாதிரி விஷயங்களால் அந்த இருக்கிற மணலெல்லாம் ஓரமாகினதுக்கப்புறம் மீற ஒரு பார்ட் தான் இந்த மாதிரி ஒரு லாவா மலை. இந்த மலையை பார்த்தாலே தெரியுதுல்ல, பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி கோடு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லாவா. ஓகே, അങ്ങനെ ஸோ இந்த பக்கம் வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லலை. இந்த பக்கம் வந்து இதில் வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது. சில கூறுகட்ட ஜம்மங்கள் அந்த பெயிண்டிங்கை கூட கையால் சுரண்டி அழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுங்க பெயிண்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த காலத்து பெயிண்டிங் நலங்கனை அப்படின்னா பொண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது பண்ண இருக்குன்னு பாருங்கள். இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து அஜந்தா பெயிண்டிங்க்கு வந்து சிமிலராக இருக்கிறதுனால இது வந்து இந்தியாவிலிருந்து வந்த ஒரு ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பட் என்ன மேட்டர் அப்படின்னா, கிங் ராவணா வந்து இந்த ஆலகமந்தாவை, அதாவது சீகிரியை கைப்பற்றும் போது இங்கே இருந்த குவேரை வந்து அவங்களோட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்தியாவில் வடக்கு பக்கமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் வந்து இந்த ஆர்ட் ஸ்டைல் இருக்கிறது வடக்கு பக்கமாக இருக்கிற மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கிற அஜந்தால மட்டும்தான். பட் ஸ்ரீலங்காவில் சீகிரியில் மட்டும் இல்லாமல் திவங்க பிலிமகே, வெஸ்ஸகிரி, அம்பார, கோணகல விஹாரே அப்படின்னு பல இடங்களில் இந்த பெயிண்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கும் கரெக்டாக தெரியல, பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இந்தியாவோட தான் இருக்குமா இல்லைனா ஸ்ரீலங்காவோட தான் இருக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லைட்டாக தலை சுற்றுது, கொஞ்சம் இருக்க நேராக பார்த்துடும். அம்மா ஏ. ஸோ ஓகே, திஸ் வே. சரி, லெட்ஸ் கோ திஸ் வே. இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பழைய லெட்டர்ஸ் இருக்கான். இதை வந்து ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. இதை நான் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் காமிக்கிறேன். எனக்கு என்ன கரெக்டாக தெரியல, எவனோ எழுதிட்டு போயிருக்காங்க. இதில் இந்த இருக்குது பாருங்க. ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து முன்னைய காலத்தில் எழுதினது. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து 1600 வருஷம் பழமையானது. ஸோ முதல்ல காட்டினது இதுவும் வந்து அதே மாதிரி ஓல்டு. ஸோ இந்த வால் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து முன்னாடி இதெல்லாம் பெருசாக கரெக்டாக தெரியாது அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து எல்லாத்துலேயும் அப்படி கிறுக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ பண்ணாதீங்க.
சீகிரியை வந்து 2 சகாப்தங்களாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து செங்கல்லாலையும் இன்னொன்று வந்து கருங்கல்லாலையும் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் ஆய்வாளர் சொல்கிறாங்க இது வந்து 2 யுகத்துக்கான ஆர்கிடெக்சரிங் அப்படின்னு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி கிங் காஷ்யப் அவரோட யுகம். கிறிஸ்து வருஷம் 474 495 வரைக்கும் கிங் காஷ்யப்பா அனுராதபுரியில் ரூல் பண்ணுறப்போ அவருக்கு தெரிய வருது அவரோட தம்பி முகலன் இந்தியன்ஸ் கூட சேர்ந்துட்டு அவர்களை போர்த்தோட வர போகிறாரு. ஸோ அவர் அனுராதபுரியை விட்டுட்டு சீகிரிக்கு வராரு. பட் அவர் வந்தது ஒளிஞ்சிக்கன்னா இவ்வளோ பெரிய மலையை அவரோட ராஜ்யமாக வச்சுப்பாரா. மகாவம்சத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிங் காஷ்யப்ப சீகிரியை வந்து சீர்திருத்தம் பண்ணாரு அப்படின்னு. ஸோ சீர்திருத்தம் பண்ணாருன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ இருந்ததை தான் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஆய்வாளர்களுக்கு 3rd செஞ்சுரியில் யூஸ் பண்ணதா சொல்லப்படுற 3000 ரோமன் காயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ காஷ்யப்ப வர முன்னாடியே ஃபாரினர்ஸே வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருந்திருக்கு. பழைய புக்ஸு சுற்றி இருக்கிற ஊரில் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சீகிரிய கிங் காஷ்யப்ப வர முன்னாடியே ராவணோடது. அவர் தான் இதை உருவாக்கினதா சொல்லப்படுது. ராமாயணத்தில் ஹனுமன் ஸ்ரீலங்கா உலக பார்க்க வரும்போது புஷ்பகரிய பாட்டில் அவர் ராவணாவோட அந்த அழகான மாளிகையை பார்த்ததாகவும் அந்த மாளிகையோட அழகு அதில் இருந்த செல்வங்கள் ஆர்கிடெக்சரிங் இது எல்லாத்த பற்றியும் சொல்லப்படுது. இதை பற்றி இன்னொரு மேட்டரை வந்து நான் சிங்கப்பாதைக்கிட்டு போய் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அப்புறமா போட்ட ஸ்டெப்ஸ் தான். ஏறிட்டு அப்படியே வலிக்கிட்டு போகலாமா? நான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முதல் வந்தேன். அப்போ எல்லாம் இப்படி இருக்கல, ஜஸ்ட் மெட்டலில் இருந்துச்சு தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல காவலர்களோட செக்யூரிட்டி ரூம் இருந்திருக்கு. அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ மக்களே, இப்போ நம்ம என்டர் ஆகிற இடம் தான் இந்த சீகிரியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முதல்ல சொன்னேன்ல ஹெச்சிபி பெல் வந்து இந்த இருக்கிற ஸ்டெஷலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டோவை க்ளோஸ் பண்ணார் அப்படின்னு. ஸோ அது வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டும் இங்கே தான் இருக்குது. நான் காமிக்கிறேன். கரெக்டாக பார்த்தா தெரியும். அப்படியே அந்த கோடு மாதிரி இருக்கிற இடத்துல தான் லிஃப்ட் இருந்திருக்கு. பக்கத்தில் வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல தான் அந்த சீக்ரெட் டோர் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து இது மயிலோட கால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ரெண்டுமே போய் இந்த இடத்துல கால் இருந்தால் கண்டிப்பாக தலை அழிஞ்சு கால் மட்டும் நீ வாய்ப்பே இல்லை. இது ஒரு ஸ்டேஜ் முன்னாடி கிங் ராவணா இங்கே தான் அவரோட புஷ்பக விமானத்தை வந்து நிறுத்துறாரு அப்படின்றத வந்து சிலவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எனக்கும் கரெக்டாக தெரியலப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கான்கிரீட் போட்டது அந்த ஃப்ரேம் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்னு பார்த்துக்குங்க இங்கேருந்து. ஸோ ஏ போகலாம், பக்கம் வந்துட்டோம் நாங்கள் ரொம்ப. பாருங்க, ஏகத் கரண்ட் ஃபேனு பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது. குட்டியோட இங்கே இருக்குங்க. நீங்கள் தவறியாச்சு சாப்பாடு போட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான். இப்படி பாருங்க அந்த பச்சை பச்சை பசலுன்னு. இதுதான் ஸ்ரீலங்கா. அது அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதுதாங்க அதில் நின்று ஃபோட்டோ எடுத்தால் செம்ம அழகாக தெரியும் இந்த சீகிரி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பக்கம்தான், இங்கேருந்து ஒரே ஜம்ப் தாங்க. கொஞ்சம் தூரம் தான், 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க போயிட்டு தேவையான ஃபோட்டோ எடுங்க. ஓகே, நானும் இவ்வளோ குட்டி அடிச்சுட்டு போயிடுவா. அதுவும் பாவம் தானே. என்ன நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. சாப்பாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். 5-6 ஜீவன் தானே, கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ மக்களே, இது பாருங்கள் குட்டியோடு இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம கூட வந்து எல்லோரும் வந்து கீழே தான் இருக்காங்க. தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம்பா. இந்த பக்கம் மேலே வந்தாச்சு. அவ்வளோதானா? நம்ம 3 hour 4 hourலாம் போட்டிருந்தாங்க. ஒரு 20 minutesல வந்துட்டேன் மேலே.
அவ்வளோதான். இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் 20 minutes. ஸோ இதெல்லாம் வந்து 1600 வருஷத்துக்கும் கூட பழமையான கட்டடங்க. லைட்டிங் போஸ்ட்லாம் நிற்கிறாங்களே. சூப்பர். வரவே தேவையில்லை, நான் மொத்தமாக காட்டிட்டேன் உங்களுக்கு. ஓகே, இது வர மாதிரி இது பாருங்க. அங்கெல்லாம் வந்து அங்கே தூரம் பாருங்க, அங்கே மலையெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக மலை தான், ஃபுல்லாகவே மலை தான். அதுக்கப்புறம் மாடு, அதுக்கப்புறம் தண்ணி. ஸோ இதைத்தான் வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக இன்ஜினியரிங் பண்ணி அந்த மோட்டர் கிடையாது இல்லை, இந்த மேலே வந்து இருக்குது தண்ணி வந்து கீழே தான் எடுத்துருக்காங்க. ஸோ எப்படி மேலே தண்ணி எடுக்க முடியும், அந்த காலத்து டெக்னாலஜிஸ் நீ நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது. கல் எல்லாம் அசால்ட்டாக வெட்டியிருக்காங்க, தூக்கிட்டு வந்து மேலே வச்சுருக்காங்க. மனுஷன் இருக்க முடியாத பாறைலாம் இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த காலத்து பாண்ட், இது ஒரு பாண்ட். ஓகே, இது வந்து தண்ணி வந்திருக்கு, அந்த இது தெரியுதுல்ல, ஒரு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதால் தண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் இருக்குது மேலே பார்த்தா இப்போ பழையபடி இது பழசு. ஏதோ கார் ஸ்டெப்ஸ் கூட ஒழுங்காமல் வைக்க முடியாது. அந்த காலத்துலலாம் கல்லில் தான் ஏறி வந்திருக்காங்க. நான் ஸ்டெப்பில் வந்ததில்ல, அதெல்லாம் கல்லில் ஏறி வந்தது. ஸோ இதுலேயும் என்ன பாருங்கள், இதை பாருங்கள், இந்த பாண்ட் இருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் இந்த பாண்டுக்கு வந்து கீழே இருந்து தான் தண்ணி எடுத்திருக்காங்க. இது ஒரு பாண்ட். இங்கே இருக்கிறது நிறைய வந்து தண்ணி நிறைக்க வேண்டியது தான். ஸோ இது ஒரு பாண்ட். ஸோ இதில் வந்து தண்ணி எடுத்து தண்ணி நிறச்சி இதில் குளிச்சிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக வந்து இன்ஜினியரிங். ஸோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கும் கரெக்டாக தெரியல. ஸோ பார்த்து அடிக்கிற அடியை பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில். இப்போது வந்து ஒன்றுமே கிடையாது இல்லை, சும்மா பில்ட் பண்ணி பாருங்களேன். இப்படியே ஒரு மாளிகை மாதிரி அப்படி பில்ட் பண்ணி பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும். சரி, சான்ஸே இல்லை. ஸோ அந்த பக்கமும் போக முடியும், இந்த பக்கமும் போக முடியும். ஸோ இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போகலாம். சரியா, ஃபோட்டோ எடுக்க எடுக்கிறதா இருந்தால் அவ்வளோ இடத்துலையும் எடுக்க முடியும். அவ்வளோ இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அழகாக இருக்குது பாருங்க, ஃபோட்டோவில் காண்றதை விட நேரில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீலங்காவில். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், என்ன உள்ளே இருந்திருக்கும், என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த உள்ளுக்கு, பில்டிங்ஸ், ஆர்கிடெக்சரிங் அப்படின்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் உள்ள. ஹாய்,
Oh, I know. These are like இப்போ தான் பச்சை கலரில் இருக்குது. அந்த காலத்தில் எப்படியுமே வெள்ளை கலரில் இல்லை நீல கலரில் இருந்துருக்கும் தண்ணி. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இப்படி இருக்குது. இது வந்து மழை தண்ணின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உண்மையாகவே கீழே இருந்தெல்லாம் தண்ணி வரலை, இது மழை தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. முன்னே தான் பாருங்க, ஐயோ குத்துனா செத்த. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து இதுவும் வந்து தண்ணி தான், டெஃபினெட்லி தண்ணி தான். ஏன்னா இது இறங்குறதுக்கு கூட ஒன்றும் இல்லைல்ல. கண்டிப்பாக வந்து இதுலேயும் வந்து வாட்டர் தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக வாட்டர் தான், ஏன்னா ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அங்கங்கே. பாருங்களேன், அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் காமிச்சாச்சு. லைட் இப்போ தான் கரெக்டாக தெரியுது பாருங்கள், லைட் வருது. மண்டை எல்லாம் வந்து நேற்று அப்படியே கடலில் அங்கே கடல் காற்று அதுதான் மண்டை வந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டுக்காதீங்க. பாருங்க, காற்று வருது. தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க, சூப்பரில். இங்கே பாருங்க, ஐயோ உணவு கொடுக்கலாம். விழுந்தோம்னா அவ்வளோதான். இந்த நுனியில் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு அப்படியே திக்கணும் போலே இருக்கு. அதில் இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்டுல. அந்த பக்கமும் போகலாம். எங்கள் வீட்டாளுக்கு நீங்கள் வரலையோ? சரி பரவாயில்ல, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் பிக்சர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். குட்டி பண்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே தண்ணி வந்து கீழே தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னா எப்படி? உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா? எனக்கு தோணவே இல்லையே. எடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பண்ணுறேன். அதையும் தேடி பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கல்லில் தான் இருக்குது. தெரியுமா, இது குட்டியாக தான் இருக்குங்க பாருங்க. ஆனால் இது வந்து நான் நினைக்கிறேன் அட்டாச் பாத்ரூம் இருக்கிற மாதிரி ரூமுக்கு ரூம் வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க. என்ன ஃபன் கண்ணு மனுஷன் சும்மா அடிக்குது போகுதா இடம் வந்து காவலர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். இங்கிருந்து தான் காவல் காப்பாங்க. இதே மாதிரி வந்து சீகிரிக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து வச்சு அதை வந்து காவலருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளால் போக முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் கல்லில் ஏறி போயிருக்காங்க. சப்போஸ் கொஞ்சம் தூக்கம் வந்து கண்ணை சுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கல் இருந்து கீழே விழ வேண்டியது தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வேலை இதுதான், இதைத்தான் சொன்னேன். இங்கே பாரு, அங்கங்கே எழுதி வச்சுருக்காங்க. அறிவே கிடையாதாடா அவனுக்கு. என்ன பேர்? ஹஷானி சூப்பூன். 2018 10ஆம் மாதம் 28 நினைக்கிறேன். 5 ஓகே. 2018 வந்து அவங்க லவ் பண்ணாங்க, சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்னொரு சிவா இருக்காரு, ஐ லவ் யூ J+L. அப்புறம் என்ன இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னடா அறிவு உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ஒன்றும் முடியலையா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாதீங்க.
பாருங்க அந்த பக்கம் அப்படி போகுது. சார் நம்ம போக வேண்டிய ரோடு அதுதான் நினைக்கிறேன். பாருங்க முன்னாடி அங்கே தான் இருந்தேன். இப்படியே வந்தால் அங்கே ஒரு பாண்டு இருக்குது. சரியா, இங்கே வந்து பனி இறங்கி இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு பாண்டு இருக்குது. இது மலை. நான் அந்த காலத்தில் இருந்திருந்தா இந்த பொண்டை வந்து கொஞ்சம் டீப்பாக செஞ்சு மேலேருந்தே குதிச்சிருப்பையா, வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அந்த மீன் யாரும் மீன் பார்த்து போட்டிருக்காங்க போல். மீனெல்லாம் இருக்குது. சாரி கப்பி இருக்குது. ஊரில் சாரி கப்பிக்கு என்ன சொல்லுவாங்க? ஸோ நம்ம வந்த ரூட் தான் அது. கேட்குதா? காற்று ரொம்ப ஹெவியாக அடிக்குது. ஒன்றும் கேட்க மாட்டேங்குது கரெக்டாக. இந்த பக்கம் வந்தோன்னே அப்படின்னா ஓகே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடலாம். அண்ட் ஜம்பிங் பண்ண முடியாது, இப்படி வாங்கிடுவோம். ஓகே ஸோ இது மாளிகை தான் ஐயா, கல்லில் கட்டியிருக்காங்க. மாளிகை தான், சான்ஸே இல்லை. ஐயோ. ஸோ ஸ்ரீலங்கா வந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்களும் வந்து பாருங்கள். ஓகே, பழமையானது, பழசு. ஸோ நம்புவீங்களா? நீங்கள் நம்ப முடியல, பட் அதான் உண்மை. நான் தான் லாஸ்ட்டாலாம் இறங்குறேன் இப்போது. ஏன்னா வீட்டில் எல்லாரும் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இல்லை இப்போ லாஸ்ட்டாக இறங்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து லைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் இப்போ வந்து டைம் வந்து 6:45. ஸோ மக்களே, நம்ம வந்து கீழே இறங்குறதுக்கு 7:15 ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து லொரியில் கொண்டு போய் எங்கள் பார்க்கிங் கிட்ட விட்டுருவாங்க. ஸோ நடுவில் வந்து யானையெல்லாம் வர்ற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணலாமே. ஸோ அப்படியே நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye, good night, have a great night.